இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து மாற்றம் அடைந்தார். மாற்றம் அடைந்த பொழுது பேதுரு, யோவான், யாக்கோபு என்ற அவருடைய திருத்தூதர்கள் உடனிருந்தார்கள். எலியாவும் மோசேயும் இயேசுவுடன் உரையாடி கொண்டிருந்தார்கள். அவருடைய ஆடைகள் வெள்ளை வெளேரென பளிச்சிட்டது. இது இன்றைய நற்செய்தி பகுதி. அன்பானவர்களே, உருமாற்றம் என்ற இந்த நிகழ்வு நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? இந்த நற்செய்தி பகுதி நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? நம்முடைய சமுதாயம் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? நம்முடைய பெற்றோர்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? நம்முடைய திரு அவை நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? இந்த கேள்விகள் நம்மிலே எழ வேண்டும். மாற்றம், முன்னேற்றம் என்று சொல்லுகிறார்கள். சிலர் வளர வளர குடிகாரர்களாக மாற்றம் அடைகிறார்கள். வளர வளர திருடர்களாக மாற்றம் அடைகிறார்கள். வளர வளர சமுதாயத்தில் அரசியல்வாதிகளாக மாற்றம் அடைகிறார்கள். தீவிரவாதிகளாக மாற்றம் அடைகிறார்கள். பக்தர்களாக மாற்றம் அடைகிறார்கள். ஒரு சிலர் மட்டும்தான் இயேசுவின் சீடர்களாக, சீடத்திகளாக மாற்றம் அடைகிறார்கள். திருடர், கொள்ளையடிப்பவர், குடிகாரர், அரசியல்வாதி என்று பல தீவிரவாதிகள் என்று பல மாற்றங்களை பெறுகிறார்கள். காரணம், அவர்கள் உலகை நாடுகிறார்கள், ஊனை நாடுகிறார்கள், பணத்தை நாடுகிறார்கள், உடல் இன்பத்தை நாடுகிறார்கள், அதிகாரத்தை நாடுகிறார்கள். கடவுளை நாடுகிறவன் தான் சீடனாக இருக்க முடியும். சீடத்துவத்தை நாம் பெற்றுக்கொண்டால்தான் கடவுளுடைய விருப்பத்தின்படி மாற்றம் அடைய முடியும். ஆகையினால் நமக்கு மாற்றம் தேவை, கட்டாயம் தேவை. ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறந்த அளவிலேயே அந்த குழந்தை இருந்தால் என்ன ஆகும்? வளர வேண்டும் அல்லவா? நாமும் கூட வளர வேண்டும். எந்த பாதையில் வளருகிறோம் என்பது மிக முக்கியமானது. 30:15 இணைச்சட்ட நூலிலே நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதில் எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நாம் மாற்றம் அடைவது. சாவையும் தீமையும் தேர்ந்தெடுத்தால் கொள்ளையடிப்பவர்கள், திருடர்கள், குடிகாரர்கள், அரசியல்வாதிகள், தீவிரவாதிகள் என்று மாற்றம் அடைகிறோம். நன்மையையும் வாழ்வையும் தேர்ந்தெடுத்தால் கடவுளுடைய சீடர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சேவை செய்பவர்கள் இல்லையா, கடவுளுடைய ஊழியர்கள், இயேசுவினுடைய சீடர்கள், சீடத்திகள் என்று மாற்றம் அடைகிறோம். நாம் தேர்ந்தெடுப்பது மிக முக்கியம். எதையாவது தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒன்று, வாழ்வை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி வாழவில்லை என்றால் சாவுதானே. அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனை, எங்களுக்கு முன்பாக வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிறீர், நன்மையையும் தீமையையும் வைத்திருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களிலிருந்து தினந்தோறும் ஏவுதலை கொடுத்து தூண்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். வாழ்வையும் நன்மையையும் நாங்கள் தேர்ந்து கொள்ள, இந்த உலகமோ சாவையும் தீமையையும் தேர்ந்து கொள்ள இந்த உலகம் தூண்டி கொண்டே இருக்கிறது. அன்பான எங்கள் கடவுளே, தேர்ந்து தெளிந்து நாங்கள் உம்மை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு வரம் தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.